முக்கியமான ஒரு விஷயம் என்னென்று கேட்டால், எனது உடல்நிலை குறித்த ஒரு பிரச்சனையின் காரணமாக சென்ற வியாழன் என்றும் நம்ம நேரலை போடவில்லை. இன்றைக்கு நேரலையில் கேள்வி பதில் சொல்லலாம் என்று திட்டத்தோடு இருக்கும் பொழுதுதான் அதற்கும் இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அதனால் அதனுடைய விவரத்தை உங்களுக்கு சொல்லிவிட வேண்டும். ஏன்னா சென்ற இடத்துல எல்லாம் கேட்டார்கள், திருச்சிக்கு செல்லும் பொழுதெல்லாம் உடல்நிலையை பற்றி ரொம்ப விசாரித்த காரணத்தினால் அது குறித்த ஒரு தகவலை பதிவு செய்துவிட்டு செய்திக்கு வர்றேன். சென்ற ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 6 மணியில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருமலில் வந்து ரத்தமாக வர ஆரம்பித்தது. ரத்தம் கலந்து சளி கூட வரல, ரத்தமாகவே வர ஆரம்பித்தது. அது என்ன பிரச்சனை என்று குடும்பத்தாரெலாம் பயந்து என்ன செஞ்சாங்கன்னா, மருத்துவமனையில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியாச்சு. மருத்துவர்கள் அட்மிட் பண்ணி தான் பார்க்கணும் என்று சொன்னார்கள். பலவித சோதனைகள் செய்து பார்த்த பொழுது நுரையீரலில் வந்து ஒரு புண்ணு ஏற்பட்டு அதிலிருந்து இரத்தம் கசிந்து கொண்டே இருக்கிறது, அதுதான் உங்களுக்கு வந்து வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று பல சோதனைகள் பண்ணாங்க, பல ஸ்கேன் பண்ணாங்க. அதில் நுரையீரலில் வந்து ஒரு இரத்த கசிவு ஏற்பட்டு அதுதான் இப்படி வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு ஒரு மறுநாளும் அதுபோல் இரத்தமாக வந்தது. 2வது நாளில் அந்த இரத்த கசிவு நின்று விட்டது. நிறைய ஆன்டிபயோட்டிக் ஊசியெல்லாம் போட்டார்கள், அது நின்று விட்டது. அது முழுமையாக அது குணமடைந்து விட்டது என்று நினைத்து தான் நம்ம டிஸ்சார்ஜ் வாங்கி கொண்டு முத்துப்பேட்டையில் நடக்கிற பள்ளிவாசல் திறப்பு விழாவுக்காகவும் திருச்சியில் ஆலிமாக்கள் பட்டமளிப்புக்காகவும் நம்ம புறப்பட்டு போய்விட்டு வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த அன்று ஆலிமாக்கள் நிகழ்ச்சியில் கலந்து விட்டு சென்னைக்கு வந்த உடனே முன்பு போலவே வந்து அந்த இருமலோடு ரத்தம் வர ஆரம்பித்து விட்டது. அந்த அளவுக்கு இல்லை, அதில் ஒரு பாதி அளவுக்கு ரத்தம் வர ஆரம்பித்த உடனே அப்போ இந்த இன்னும் புண்ணு சரியாக ஆறவில்லை, நம்ம திரும்ப திரும்ப பேசுகிற காரணத்தினால் அது அதிகரிக்கிறது என்று உணர்ந்து என்ன செஞ்சிட்டோம்னு கேட்டால் இந்த நேரலை நிறுத்த சொன்னார்கள். அது சரிதான், நிறுத்துவதை நம்மளை அறிவித்து விடுவோம் என்பதற்குத்தான் இன்றைக்கு நேரலை இல்லை. உங்களுக்கு எதனால் இல்லை என்று சொன்னால் இந்த ரத்தம் வர்ற ஒரு காரணத்தினால தான் இல்லை. மற்றபடி உடல்நிலைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இந்த ரத்தம் வர்ற காரணத்தினால எனக்கு ஒரு வேதனையோ உள்ள ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியலை. ரத்தம் வர்றது மட்டும்தான் தெரியுதே தவிர அதில் ஒரு வலியோ வேதனையோ எதுவுமே கிடையாது. மற்றபடி எல்லா விதமான இயக்கங்களுக்குமே எந்த பாதிப்பும் இல்லை. எப்பவும் போல தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் பேசும் பொழுது மாத்திரம் அந்த நுரையீரல் அது பாதிக்குதா என்னன்னு தெரியலை. பேசும் பொழுது மாத்திரம் அந்த புண்ணாக இருக்கிறது ஆறவில்லை முழுமையாக ஆறவில்லை என்ற காரணத்தினால் மறுபடியும் ரத்தம் வர ஆரம்பிக்கிறது. மறுபடியும் நம்ம நாளைக்கு போய் டெஸ்ட்டுக்காக நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். அதனால் குடும்பத்தாரும் சகோதரர்களும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அது முழுமையாக குணமாகிற வரைக்கும் ஒரு 2 வாரத்திற்கு, அதிகபட்சம் 2 வாரத்துக்கு மிகாது 10 நாளைக்குள்ளே கூட இன்ஷா அல்லாஹ் அது முழுமையாக நின்று விட்டால் பழையபடி எல்லாமே ஆரம்பிச்சிருவோம். அப்போ அந்த ஒரு 15 நாளைக்கு நேரலையை நிறுத்துமாறு, நேரலை மாத்திரமில்லை பேசுவதையே நிறுத்துமாறு அனைவரும் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் தான் இன்றைக்கு நேரலை செய்ய முடியவில்லை என்பதை உங்களுக்கு ஒரு தகவலாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் இது நிறைய பேர் உடல்நிலையை பற்றி கேட்ட காரணத்தினாலையும் நான் இதை யாருக்கும் தெரிவிக்காமல் தான் நாங்கள் மருத்துவமனையில் போய் சேர்ந்தோம். சக நிர்வாகிகளுக்கு கூட தெரிவிக்கவில்லை. டிஸ்சார்ஜ் ஆகி வந்த பிறகு தான் தெரிவித்தேன். ஏன்னு கேட்டால் அதை ஒரு பிரபகண்டாவாக்கி அதுக்கு ஒரு பிரச்சனையாக்குவாங்க என்ற காரணத்தினால யாருக்குமே நம்ம தெரிவிக்கவில்லை. குடும்பத்தினருக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர இந்த நண்பர் வட்டாரத்துக்கெல்லாம் நம்ம நண்பர்கள் நிர்வாகத்துக்கெல்லாம் நம்ம என்ன செய்யலை, எதுவுமே தெரிவிக்கவில்லை என்பதை என்றோம். இப்போ தெரிஞ்சு என்ன செய்கிறாங்கன்னா பலரும் கேட்குற காரணத்தினால பயப்படுறபடி ஒன்றும் கிடையாது, இயல்பாக தான் இருக்கிறோம், எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இந்த ஒரு பிரச்சனை தான், பேசும் பொழுது அந்த நுரையீரலில் ஏற்பட்ட அந்த புண்ணுன்றாங்கள்ல அது வந்து பாதிப்பு ஏற்பட்டு மறுபடியும் ரத்தம் வருதோங்கிற ஒரு ஐயம் வர்ற காரணத்தினால அல்லது வேறு காரணமாக கூட இருக்கலாம் என்ற காரணத்தினால அதை நிறுத்தி விட்டு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம மருத்துவ சோதனைக்கு செல்லும் பொழுது அதனுடைய உண்மையான விவரங்கள் தெரிய வரும். என்ன இருந்தாலும் முதல்ல அவங்க சொன்னாங்க வாய்ஸ் ரெஸ்ட் எடுக்க சொல்லி தான் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அந்த வாய்ஸ் ரெஸ்ட் எடுத்தால் சரியாகி வரும். அது மற்ற பணிகள்லாம் தொடர்ச்சியாக எப்போதும் போல் படுத்த படுக்கையில் இருக்கிறவங்க நினைத்து கொண்டு யார் என்ன செய்யணும், நோய் விசாரணைலாம் பண்ண வேண்டாம். நல்லபடியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பேசுகிறது மட்டும்தான் பிரச்சனையே தவிர
மற்றபடியான நடப்பது, உண்பது, பருகுவது, தூங்குவது, மற்ற செயல்பாடுகள், உட்கார்ந்து சிந்திப்பது, ஆய்வு செய்வது, மற்ற எதுக்கும் எந்த ஒரு பாதிப்பு இல்லாத வகையில் தான் ஆரோக்கியமாகத்தான் நல்லா தந்திருக்கிறான். இது ஒன்று தான் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அது சீக்கிரமாக குணமடைய நீங்களும் துவா செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது